அவனோட குழந்தை பிறந்ததுமே இவன் நடக்க மாட்டான்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. இவங்க வேலைக்கு போறப்ப கூட அவனை கூட்டிட்டு தான் போறாங்க. இப்ப அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்துல ரொம்ப அவங்களுக்கு மனசு உடைஞ்சிருது. லெதர்லாம் கட் பண்ற ஒரு மெஷின்ல நிக்க வைக்கிறாங்க. இப்ப கிட்ட போனா வச்சு அவன் நடப்பான்னு பார்த்தா நடக்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்க டக்குனு மிஷினை ஆஃப் பண்ணிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த பையன் அங்க இருக்க மிஷினை புடிச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்ததுமே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இப்ப இவன் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து ஏதோ ஓரளவுக்கு நடக்கிற மாதிரி ஆயிடுறான். இப்ப அவன் வளர்ந்து பெரியவன் ஆயிடுறான். உங்ககிட்ட இருந்து காசை சில பசங்க புடுங்க பாக்குறாங்க. இப்ப அவனுக்கு அசந்தேரமா பார்த்து அந்த காசை தூக்கிட்டு இந்த பையன் ஓடி வந்துடுறான். இவன் ஓடுறதையும் இவங்க அம்மா பாத்துட்டே தான் இருப்பாங்க. இவனை பேசாம ரன்னிங்ல சேர்க்கலான்னு முடிவு பண்றாங்க. அதனால ஸ்கூல்ல போய் கேக்குறாங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல உள்ளவங்க இவனை பாத்துட்டு இவனால ஒழுங்கா கூட நடக்க முடியாது, எப்படி ஓடுவான்னு கேக்குறாங்க. இதனால அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்ப அந்த பையனை கூட்டிட்டு வெளில வராங்க. இப்ப ஸ்கூலோட வெளியில கோச் ரிலேக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதை பாக்குற அந்த பையன் டக்குன்னு அந்த பசங்க கூட ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப ரெண்டாவது ஆளா வந்துடுறான். அதை பார்த்து அந்த கோச் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. இப்ப அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவனால நேரா ஓட முடியுதே தவிர சுத்தி சுத்தி ஓட முடியல. எவ்வளவுதான் பிராக்டிஸ் பண்ணாலும் அவனால அவனோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணவே முடியல. உன்னால அவங்க அம்மா கிட்ட வந்து மனசு உடைஞ்சு அழ ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மா நீ எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்ட, இதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, உன்னால கண்டிப்பா முடியும்னு என்கரேஜ் பண்றாங்க. மறுபடியும் இவன் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப ஃபைனலுக்கு செலக்ட் பண்ற அந்த மேட்ச் நடக்குது. இந்த பையனை இப்ப சூப்பரா ஓடி அந்த லைனை ரொம்ப சீக்கிரமாவே கிராஸ் பண்ணிடுறான். அதை பார்த்து சுத்தி இருக்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இப்ப அந்த ரன்னிங் காம்படிஷனுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அப்ப வேற ஒரு பையன் ரொம்ப பிரஷர்ல அழ ஆரம்பிக்கிறான். சுத்தி இருக்க எல்லாருமே ரொம்ப நர்வஸா இருக்காங்க. அந்த கோச் தான் வந்து எல்லாருக்குமே ஆறுதல் சொல்றாரு. ஆனா இவன் மட்டும் ஜெயிக்கணுங்கிறதுல ரொம்ப குறியா இருக்கான். மத்த 3 பிளேயர்ஸுமே நல்லா ஓடி வந்து அவன் கிட்ட கடைசியா அந்த ஸ்டிக்க குடுக்கறாங்க. இவன் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம பயங்கர ஸ்பீடா வரான். கடைசியா 3 பேர் தான் ஓடி வராங்க. அதுல இவன் ஒரு ஆளு. இப்ப ஃபைனல் லைனை 3 பேருமே டச் பண்ற மாதிரி இருக்கு. கடைசியா பார்த்தா இவன் தான் வின் பண்ணி இருப்பான். அதை பார்த்ததுமே அவங்க அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. அவனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப பெருமையாவும் அந்த பையனுக்கு புதுசா ஒரு தன்னம்பிக்கையும் வருது.